விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. அவர்கிட்ட கேட்கலாம். வணக்கம் ஐயா, இந்த புதிய அறிவிப்பை எப்படி பார்க்கறீங்க? இந்த புதிய அவசர சட்டத்தை எப்படி பார்க்கறீங்க? உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யலாம். நமது பிரதமர் அவர்களின் பொருளாதார நடவடிக்கையில் இது ஒரு அடுத்த கட்ட முயற்சி. அதாவது பணமில்லா பரிவர்த்தனை, கேஷ்லெஸ் எக்கானமி என்கிற அந்த நடவடிக்கையை நோக்கி வேகமாக அரசு செயல்பட்டு வருகிறது. அந்த வகையில் செல்லாததாக அறிவிக்கப்பட்ட 500 ரூபாய் 1000 ரூபாய் நோட்டுகள் மீண்டும் மக்கள் கைகளில் வைத்திருந்தால் தண்டனை வழங்கப்படும், சிறை தண்டனை வரையில் உண்டு என்று அறிவித்திருப்பது ஒரு வகையில் அந்த நடவடிக்கையை வலுப்படுத்துவதற்கான முயற்சி என்றாலும் கூட ஒவ்வொரு தனி மனிதனையும் இது அச்சுறுத்துகிற ஒரு நடவடிக்கையாகவும் கருத வேண்டியிருக்கிறது. குடிமக்களை மேலும் மேலும் பீதிக்குள்ளாக்குகிற முயற்சியாகத்தான் இதை நான் பார்க்கிறேன். இந்த நடவடிக்கை வெற்றிகரமாக அமையவில்லை. பொதுமக்களிடையே கடுமையான அதிருப்தி நிலவுகிறது. இன்னும் போதுமான புதிய ரூபாய் நோட்டுகள் வங்கிகளுக்கே வந்து சேரவில்லை. பணத்தட்டுப்பாடு அதிகரித்திருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் இந்த அறிவிப்பு மேலும் மக்களிடையே அதிருப்தியை உருவாக்கும் என்றுதான் நான் கருதுகிறேன். இந்த விஷயத்துல பேசும் பொழுது நிறைய தலைவர்கள், பொருளாதார வல்லுநர்கள் குறிப்பிடக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது ஒரு வெளிப்படைத்தன்மை வேண்டும், ஒரு வெள்ளை அறிக்கை வெளியிடப்பட வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை முன்வைக்கிறாங்க. உங்களுடைய நிலைப்பாடு இதில் என்னங்க ஐயா? விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலும் தொடர்ந்து இதைத்தான் கூறி வருகிறோம். எல்லாம் ரகசிய காப்பு என்கிற அடிப்படையில் புதிய புதிய அறிவிப்புகளை செய்து வருகிறார்கள். இந்த 50 நாட்களில் ஏராளமான 50க்கும் மேற்பட்ட அறிவிப்புகள் வெளியாகி இருக்கின்றன. ஒரு அறிவிப்பை செய்வதும் பிறகு திரும்ப பெறுவதும், புதிய புதிய அறிவிப்புகளை செய்வதும், மக்களை தொடர்ந்து பீதிக்குள்ளாக்குவதும் நிகழ்ந்து வருகிறது. ஆகவே இது தொடர்பாக இதுவரையில் எத்தகைய சாதனைகளை இந்த அறிவிப்பின் மூலம் அரசு சாதித்திருக்கிறது, அவர்கள் எதிர்பார்த்த அளவுக்கு இதில் வெற்றிகரமாக அவர்களால் செயல்படுத்த முடிந்திருக்கிறதா என்பதை வெள்ளை அறிக்கையாக வெளியிடுவது அவசியம் என்றுதான் நாங்களும் கருதுகிறோம், விடுதலை சிறுத்தைகளும் கருதுகிறோம். தேசிய பொருளாதார வல்லுநர் வெங்கடேஷ் ஆத்ரேயா குறிப்பிடும் பொழுது இந்த திட்டத்தை கடுமையாக எதிர்க்கப்பட வேண்டிய ஒரு திட்டம், இந்த அவசர சட்டத்தை எதிர்க்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பதிவு செஞ்சிருந்தாங்க. மக்களுக்கு சிரமமாக இருப்பதாக நீங்களே குறிப்பிட்டிருக்கும் பொழுது இந்த ஒரு அவசர சட்டத்தை எதிர்த்து விடுதலை சிறுத்தைகள் தங்களுடைய நிலைப்பாட்டை எப்படி முன்னெடுத்து செல்லப் போகிறார்கள் ஐயா? இன்றைக்கு நாங்கள் இதை ஒட்டுமொத்தமாக எதிர்க்கிற வகையில் அரசியலமைப்பு சட்டத்திற்கே இது எதிரான நடவடிக்கை என்பதை வலியுறுத்துகிற வகையில் புதுச்சேரியில் எனது தலைமையில் அரசியலமைப்பு சட்ட பாதுகாப்பு மாநாடு நடைபெறுகிறது. இந்த மாநாட்டில் சிபிஐ மற்றும் சிபிஎம் ஆகிய தோழமை கட்சிகளின் தலைவர்கள் பங்கேற்று சிறப்புரையாற்றுகிறார்கள். இதில் நாங்கள் மிக முக்கியமான சில தீர்மானங்களை நிறைவேற்றியிருக்கிறோம். பிரதமர் மோடி அவர்களின் இந்த நடவடிக்கையால் இந்த தேசத்திற்கு எவ்வளவு பெரிய சிக்கல்கள், நெருக்கடிகள் ஏற்பட்டிருக்கின்றன என்பதை கட்டாயமாக இந்த மாநாட்டில் சுட்டிக்காட்டுவோம், தீர்மானமாக நிறைவேற்றுவோம். தேவைப்பட்டால் ஒருங்கிணைந்து தொடர்ந்து நாங்கள் போராட்டத்தை முன்னெடுப்போம். 50 நாட்களுக்குள் இந்த நிலைமை சீராகிவிடும் அப்படின்னு பிரதமர் மோடி அறிவிச்சிருந்தாரு. அதை மறைப்பதற்காக அல்லது அதை மடைமாற்றுவதற்காக தான் இந்த மாதிரியான புதிய அவசர சட்டம் அப்படிங்கிற சில விமர்சனங்கள் கூட எழுந்திருக்கு. இது குறித்து உங்களுடைய கருத்துக்கள் என்ன? இந்த விமர்சனமும் ஒரு வகையில் சரி என்றுதான் நான் கருதுகிறேன். ஏனென்றால் 50 நாட்கள் நாளையோடு முடிய போகிறது, 30ஆம் தேதியோடு முடிய போகிறது. ஆனால் மக்களுக்கு இன்னும் இந்த சிக்கல்கள், நெருக்கடிகள் குறையவில்லை. மிகப்பெரிய அளவிலே சிறு குறு தொழில்கள் எல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கின்றன, சிறிய வணிகங்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றன, நிறைய தொழிற்சாலைகள் மூடப்பட்டு வருகின்றன, ஏராளமானவர்கள் வேலைவாய்ப்பு இல்லாமல் வெளியே அனுப்பப்படுகிறார்கள், ரியல் எஸ்டேட் உள்ளிட்ட பல்வேறு வகையான முக்கிய தொழில்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றன. இப்படிப்பட்ட நிலையில இன்னும் மத்திய அரசினுடைய அந்த அறிவிப்பின்படி பொருளாதார நிலைமை சீரடையவில்லை என்பதை கடுமையாக விமர்சிக்கிற போக்கு இன்றைக்கு அதிகரித்திருக்கிற சூழலில் மேலும் மக்களை பீதிக்குள்ளாக்குகிற வகையில் இந்த அவசர அறிவிப்பை அல்லது அவசர சட்டத்தை கொண்டு வந்திருப்பது அதிர்ச்சி அளிக்கிறது.
இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் முத்தரசன் அவர்கள் குறிப்பிடும் பொழுது இது ஒரு சர்வாதிகார போக்கு, நாடாளுமன்றத்திலேயோ மக்கள் மன்றத்திலேயோ பேசாமல் தன்னிச்சையாக முடிவெடுப்பதும் என்பதும் தங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி புதிய திட்டங்களை அறிவிப்புகளை வெளியிடுவது என்பதும் ஒரு சர்வாதிகார போக்குங்கிற ஒரு விஷயத்தை குறிப்பிட்டிருந்தார். அதை நீங்க எப்படி பார்க்குறீங்க? இந்த இந்த புதிய அறிவிப்பை எந்த வார்த்தைகளால் நீங்கள் ஒரு வர்ணிப்பீங்க ஐயா? நவம்பர் 8ஆம் தேதி பிரதமர் அவர்கள் 500,000 ரூபாய் பணத்தாள்கள் செல்லாது என்று அறிவித்த போதே விடுதலை சிறுத்தைகள் இந்த நடவடிக்கை அல்லது அணுகுமுறை என்பது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பிரதமரின் அணுகுமுறையாக இல்லை, ஒரு இராணுவ சர்வாதிகாரியை போன்ற அணுகுமுறையாகத்தான் இருக்கிறது என்பதை நாங்கள் நவம்பர் 8ஆம் தேதியை சுட்டி காட்டினோம். அதே கருத்துதான் இன்றைக்கும். ஒவ்வொரு அறிவிப்புமே இராணுவ சர்வாதிகார ஆட்சி நடக்கிற ஒரு தேசத்தில் அந்த திடீரென தோன்றி தொலைக்காட்சிகளின் ஊடாக அல்லது ஊடகங்களின் வாயிலாக அறிவிப்பு செய்வாரோ அதுபோல கடந்த சில வாரங்களாக அல்லது 2 மாத காலமாக நம்முடைய பிரதமர் அவர்கள் தன்னை ஒரு இராணுவ சர்வாதிகாரியை போல் சித்தரித்துக் கொண்டு வருகிறார் என்றுதான் தெரிகிறது. ஐயா, உங்களுடைய இணைவுக்கும் நீங்கள் பகிர்ந்து கொண்ட இந்த கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி.